ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோ இல்லாமல் நான் பார்க்க போகிறேன்னா டார்க் வெப்னா என்ன, அந்த லீகலா இல்லீகலா, அண்ட் டார்க் வெப்ல என்னென்ன இருக்கு, அண்ட் டார்க் வெப்ல இருக்கு ரெட் ரூம் மெத் உண்மையா இல்லையா, அது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணி கமெண்ட்டை பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் த வீடியோ. பேசிக்கலி டார்க் வெப்னா என்னது? மொத்தமாக இந்த இன்டர்நெட் 3 பகுதியாக வந்து பிரிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் சர்வீஸ் வெப், அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ற வெப் தான் சர்வீஸ் வெப். நீங்க ஆக்சஸ் பண்ற எல்லா வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே சர்வீஸ் வெப்குள்ள தான் வந்துடுறோம். அது டீப் வெப்னா என்னன்னா அதோட நெக்ஸ்ட் லெவல். அதாவது டீப் வெப்னா அந்த அந்த வெப்சைட் வந்து இண்டெக்ஸே இருக்காது. அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும்னா லாகின் கிரெடென்ஷியல் இருந்தால் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் டீப் வெப். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவானா, இந்த மெடிக்கல் ரெக்கார்ட், நெட் பேங்கிங், டேட்டாபேஸ், பிரைவேட் நெட்வொர்க்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டார்க் வெப். இங்கே தான் நீங்க எதுவுமே வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பிரேவோ இல்லை குரோமோ இல்லை ஃபயர் பாக்ஸோ வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ணுற டார் ப்ரௌசர்னு ஒரு ப்ரௌசர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி இந்த டார் ப்ரௌசரை வந்து அதுதான் பெஸ்ட்டு, அனாமியா செக்யூர் ஏன் சொல்கிறாங்க, ஏன் பிரேவ் வந்து ஏன் வந்து பெஸ்ட்டாக இல்லை, ஏன் குரோம் பெஸ்ட்டாக இல்லை, ஏன் வந்து ஃபயர் பாக்ஸ் பெஸ்ட்டாக இல்லை, அந்த மாதிரி ஏன் சஃபாரி பெஸ்ட்டாக இல்லை, இதுக்கான எல்லாத்துக்கூட ஆன்சர் வந்து சிம்பிள். கிளைண்ட் சர்வரை உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து வரும். அதை வந்து அந்த சர்வர் வந்து ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு யூடியூப் பேஜ் வந்து சென்ட் பண்ணும். அதுக்கு நடுவில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்களும் சர்வர் மட்டும்தான். இதே டார் ப்ரௌசர் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் டார் ப்ரௌசரில் பிபிசி நியூஸ் ஓப்பன் பண்ணணும்னா அது ஒரு டார்க் வெப் இருக்கு. பிபிசி நியூஸோட ஒரு ஆன்லைன் லிங்க் இருக்கு. இப்போ நீ ஆக்சஸ் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அலைஸ்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேர் அலைஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இந்த அலைஸ் கம்ப்யூட்டர் நியூஸ் வெப்சைட்டு தான் போகணும், அதுதான் அவங்களோட டார்கெட். அதுக்கு என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் இந்த அலைஸ் வந்து ஒரு சர்வருக்கு போகும். அந்த எனி கண்ட்ரி சர்வரில் டார் சர்வரில் போயிட்டு, அது பேர் டார் என்ன சொல்லுவாங்க, டார் ரிலே. அந்த டார் ரிலேலேருந்து அப்புறம் வேற ஒரு சர்வரில் போயிட்டு வேற ஒரு கண்ட்ரி சர்வர், அதுக்கப்புறம் வேற ஒரு கண்ட்ரி சர்வர், அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க டெஸ்டினேஷனான சர்வருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அது மூலயமா வரும். ஸோ அதனால தான் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் உங்கள் ஐபி அட்ரஸ் மாஸ்க் ஆகிடும், வேற கண்ட்ரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி ஒழிச்சு தான் வரும். அதனால தான் டார் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஸ்லோவாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல ஒரு செக்யூராக இருக்குது. ஓகேவா? இப்போ இதுதான். இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாருங்க, உங்க கம்ப்யூட்டர் டார் ரிலேல போயிட்டு 4-5 டார் ரிலேலாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் நெட்ஃபிளிக்ஸ்குள்ளேயே போகுது. அப்போ எவ்வளோ இந்த 4-5 கண்ட்ரி சர்வரை தாண்டி உங்க ஐபி அட்ரஸ்ல மாஸ்க் ஆகிருக்கும். சப்போஸ் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேற ஒரு சர்வர் காமிக்கும், லாஸ்டா நீங்க போன சர்வர் தான் காமிக்கும், டார் ரிலே சர்வர். அந்த சர்வரை ஐபி அட்ரஸை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அது ட்ரேஸ் பண்ண வேற ஒரு சர்வர் காமிக்கும், அந்த வேற ஒரு சர்வர் ட்ரேஸ் பண்ணால் இன்னொரு சர்வர் காமிக்கும், அதுலேருந்து ட்ரேஸ் பண்ணாத உங்களோட சர்வர் காமிக்கும். நீங்கள் எத்தனை லெவல் ஆஃப் சர்வர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ செக்யூர். அதுக்கு நீங்கள் வந்து அன்ட்ரேசபிள்லாம் கிடையாது, இட்ஸ் ட்ரேசபிள், பட் இட் டேக்ஸ் சம் டைம்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. டார் யூஸ் பண்ணால் ஃபுல்லாக ஆனஸ்டில் அப்படிலாம் கிடையாது. வி கேன் ட்ரேஸ், பட் இட் ரொம்ப நாள் இருக்கும். ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸ் டிகோட் பண்ணி அது என்ன லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் கம்ப்யூட்டர் வருவது கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம போகலாம். டார் ப்ரௌசர் வந்து டார் ப்ராஜெக்ட்.orgன்னு போட்டாலே போதும். உங்கள் நார்மல் ப்ரௌசரில் போட்டாலே வரும். ஸோ டவுன்லோட் டார் ப்ரௌசர்னு இருக்கும். இது வந்து எல்லா வயசுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் ஓகேவா? இப்போ வந்து டார்க் ப்ரௌசர் வந்து இப்போ டார்க் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா, டார்க் வெப்னு ஒரே ஒரு டொமைன் கிடையாது. darkweb.comனு போட்டால் வர்றதுக்கு. ஓகேவா? அப்படியே போட்டால் எதுவுமே வராது. டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரூல் ஆஃப் யூஸ் டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்.
தென் நீங்க வந்து நீங்க நினைச்சிருக்கலாம் டார் ப்ரௌசர் வந்து ரொம்ப சேஃப், அதனால நான் வந்து எல்லா பேங்க் டீட்டெயில்ஸ்ல இருந்து என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல இருந்து என்னோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து எல்லாத்தையும் டார்க் வெப்ல தான் தரப்போறேன், டார் ப்ரௌசர்ல தான் வந்து நான் எல்லாத்தையும் லாகின் பண்ண போறேன் அப்படின்னு நான் நினைச்சீங்கன்னா அது அப்படியே கைவிட்டுருங்க. பிகாஸ் டார் ப்ரௌசர் வந்து செக்யூர் தான், பட் அதில் சப்போஸ் உங்க டேட்டா ப்ளீச் ஆயிடுச்சுன்னா டார்ப்ஸ் ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஒன். சப்போஸ் ஹேக்கர்ஸ் உங்களோட டேட்டா ப்ளீச் பண்ணிட்டாங்கன்னா அது டார்க் சேல் பண்ணது, தென் சஃபர் ஆகுறது நீங்கள் தான். ஸோ டோன்ட் எவர் எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி டார் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க எதுவுமே. பிகாஸ் அது வந்து மல்சியஸ் ஃபைலாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அப்படி இருந்தால் உங்கள் சிஸ்டம் ஹேக்கடும் உங்கள் டேட்டா எல்லாமே வந்து ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எப்போதும் யூஸ் விர்ச்சுவல் பாக்ஸ். ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் இருக்க இந்த மாதிரி ஓஎஸ், நான் பேரட் யூஸ் பண்ணுறேன், ஆனால் பேரட் ஓஎஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அதுதான் யூஸ் பண்ணணுமான்னா இல்லை, நீங்கள் வந்து இன்னும் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து நீங்கள் உமுன்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் பேரட் ஓஎஸ் யூஸ் வந்து இப்போ லோட் பண்ணுறேன் பேரட் ஓஎஸை. எப்போதுமே டார்க் வெப்பில் வந்து கெட்டது மட்டுமே இல்லை, அதுலேயே நல்லதுமே இருக்குது. இப்போ வந்து டார்க் வெப்ல இருக்கிற ரெட் ரூம் மெத்தை வந்து பெஸ்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ இதுலேயே பாருங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெட் ரூம் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரெட் ரூம் வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுற வீடியோஸ், டார்ச்சர் பண்ணுற லைவ் ஸ்ட்ரீம், அது நிறையா யார் வந்து அதிகமான அமௌண்ட்டை பே பண்ணுறாங்களோ இவங்க சொல்கிற டார்ச்சர் தான் வந்து அவங்களுக்கு தருவாங்க. பேசிக்கலி இதுதான் வந்து ரெட் ரூம். ஆனால் அக்கார்டிங் டு ரிசர்ச் வந்து ரெட் ரூம் வந்து பேசிக்கலி இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரெட் ரூம் எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் ஒரு ஃபேவரட் யூடியூபரோட லைவ் ஸ்ட்ரீம் பார்க்கும் போதே அவ்வளோ தாட்டி பஃபரை லோடிங் காமிச்சு 10 நிமிஷம் கழிச்சு தான் அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த பஃபர் சுற்றி உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும் கரெக்டாக. அவ்வளோ நேரம் எடுக்கும் போது டார் ப்ரௌசர், அதுவும் நீங்கள் வந்து யூடியூபுக்கும் நீங்களும் ஒரே ஒரு லைன் தான், ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான், யூசர் டு கிளைண்ட்டு. ஆனால் இதில் எத்தனை சர்வர் தாண்டி போக வேண்டியது இருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் ஒரு ஃப்ரேம் ஆஃப் வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே பல நிமிஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது டார் ப்ரௌசரில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது என்பது இம்பாசிபிளான விஷயம், வாய்ப்பே இல்லை. அப்படியே அது பண்ணாங்களும் அவங்க பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் வர்றதுக்கே அவங்க 2 மினிட்ஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீம் பஃபரே வாய்ப்பே இல்லை. அப்படி வந்து நடக்க சான்ஸே இல்லை. ஸோ வந்து ரெட் ரூம் இஸ் ஃபேக். ரெட் ரூம் வந்து உண்மையானது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ டோன்ட். அப்புறம் ஹிட்மேன் வந்து ஃபேக்கா இல்லையா? ஹிட்மேன் சர்வீஸ் நிறைய இருக்கு, பட் அது எல்லாமே வந்து லெஜிட்டிமேட்டான சர்வீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது சொல்லவே மாட்டேன். பிகாஸ் பெருசா லெஜிட்டிமேட்னு சொல்ல முடியாது. அண்டு சொல்ல மாட்டேன். ஏன் வந்து டார் ப்ரௌசர் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் ஒன்று தான், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஏதாவது ஒரு வெப்சைட்டில் டார்க் வெப்பில் வந்து எனேபிள் டார் ப்ரௌசர், சாரி அப்போ சொல்லிட்டேன், எனேபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேம் வெப்சைட் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி வந்து உங்களோட சர்ஃபேஸ் வெப்பில் வந்து கூகுள், பிங்கு, ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ் சர்ச்னு இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் சில டார்6 ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்கு பேசிக்கலி யூஸ் பண்ணுவாங்கன்னா இது சர்ச் மாதிரி யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, எதுக்கு இப்போ ஸ்லோவாக என்கிட்ட இன்டர்நெட் வந்து 100 MB இருக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, பிகாஸ் நெதர்லாண்ட்லேருந்து யூனிவர்சிட்டி ஜெர்மனி போய் ஆனியன் சைடில் தாண்டி அதுக்கப்புறம் டெஸ்டினேட்டட். ஸோ வந்து இவ்வளோத்த இருக்கு. ஸோ இதில் வந்து ரெட் ரூம்ல வந்து உண்மையா? லெட்ஸ் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டார்க் வெப். ரெட் ரூம். ஸோ
ஸோ இந்த ரெட் ரூம் பேசிக்கலி வந்து ஸ்கேம் தான். தயவு செஞ்சு அப்போ சொல்ல மாட்டேன். டார்க் வெப்ல எப்போதுமே உங்கள் யூபிஐயோ கேஷ் ஆன் டெலிவரியோ எல்லாம் கிடையாது. ஓகேவா? பேசிக்கலி வந்து நீங்கள் டார்க் வெப்ல வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா யூ வாண்ட் பிட்காயின். பிட்காயின் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி. அதனால வந்து எதுக்குன்னா கிரிப்டோ கரன்சி வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து போய் சேருது அப்படின்னு கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஹார்ட் டு ட்ராக். அண்ட் வந்து பிட்காயின் வந்து டிரான்ஸ்பரண்ட் ப்ளஸ் அது வந்து டீமானிட்டைசேஷன் பண்ண முடியாது. அது அதனால தான் ரொம்பவே வந்து ஒரு செக்யூரானது சொல்கிறாங்க. ஸோ இது டார்க் பேசிக்கலி இது எல்லாமே வந்து ஃபேக் தான். இது மேக்ஸிமம் ஸ்கேமாக தான் இருக்கும் எல்லாரும். ஏன்னா ரெட் ரூம் உங்களுக்கு தெரியும், டார் இல்லை அவ்வளோ சர்வரை தாண்டி ஒரு ஃப்ரேம் வருதுன்னு கஷ்டம். ஸோ இது பேசிக்கலி வந்து சான்ஸே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ஒன்று மட்டும்தான். பட் யூடியூப் பயமாக இருக்குது. பிகாஸ் யூடியூப் வந்து இந்த வீடியோ வைலன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்களான்னு தெரியல. அதனால என்னால் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது ரொம்ப ஹார்பிளாக இருக்கும் ஒன்று ஒன்றும். ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் வந்து டார்க் வெப் வந்து லீகல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி லீகல் அப்படின்னா காமிக் புக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா நீங்கள் காமிக் புக்கும் பண்ணல அப்படின்னு நீங்கள் வந்து புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்டு உங்களுக்கு ஏதாவது தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நிறையாவே வந்து இருக்கு. ஓகேவா? பிளாக் மார்க்கெட், எஸ். ஆக்சுவலாக இந்த பிளாக் மார்க்கெட் இப்போ வந்து சில்க் ரோடு அப்படின்னு ஆக்சுவலாக இது வந்து ட்ராக் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து சில்க் ரோட் அப்படின்னு ஒரு ட்ரக் டீலிங் இல்லை ட்ரக் மட்டும் கிடையாது, நிறையா இல்லீகல் திங்ஸ் வந்து விற்கிற ஒரு சைட் இருந்துச்சு. பட் அது வந்து எஃபிஐ வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் இங்கே பாருங்க, இதுதான் அந்த சைட். ஆக்சுவலாக எஃபிஐ வந்து ஆக்சுவலாக 2015 வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்களோட ஹெட் குவார்ட்டரை கண்டுபிடிச்சி இல்லை கடைசி பேனும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து போய் பார்த்தா அந்த சில்கோட நிறையா இருக்கும். பட் இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு ஏதாவது ஆர்டர் போட்டிங்கன்னா யூ வில் கெட் காட். ஓகே, தீஸ் ஆர் பாருங்க இவ்வளோ தான் இருக்கு. அது எல்லாமே வந்து இங்கே பாருங்க. இப்போ கூட இது ஆக்சுவலாக வந்து இப்போ எஃபிஐ கண்ட்ரோலில் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் போயிட்டு ஏதாவது இப்போ ஆர்டர் போட்டிங்கன்னா யூ வில் கெட் காட். அண்ட் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் டோன்ட் திங்க் யூ ஆர் செக்யூர் வித் திஸ் டார். ஸோ யூ கேன்ட் உங்களால் நீங்கள் வந்து என்னது நீங்கள் வந்து இப்போ செக்யூராக இருக்கீங்கன்னு நினச்சி எதுவுமே போடாதீங்க. அது யூ வில் கெட் காட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த மாதிரிலாம். இதெல்லாம் பிளாக் மார்க்கெட். ஓகே. அண்ட் நீங்கள் இது இப்படி தான் தப்பாக இன்டர்நெஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்னும் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, என்னன்னா ஜஸ்ட் அனதர் லைப்ரரின்னு ஒரு சைட் இருக்கு. ஜஸ்ட் அனதர் லைப்ரரி. இது ஆக்சுவலாக எதுக்கு இருக்குன்னா இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இபுக்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் அப்படின்னு என்ன வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும், என்ன ஆடியோ லைப்ரரி எல்லாமே என்ன நீங்கள் பப்ளிக்காக விற்காத புக்கில் இருந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா வீடியோஸ், இபுக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பேசிக்கலி இங்கே பாருங்க, நான் ஜஸ்ட் இது வந்து பேசிக்கலி நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இதில் நிறைய இபுக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காமிக் புக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இது மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது. ஜஸ்ட் யூ கேன் டைப் வாட் எவர் யூ வாண்ட். காமிக் புக்ஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
இவ்வளோத்தும் நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு பொறுத்து தான் வந்து அது இல்லீகலா, லீகலாவே வந்து இருக்கு. ஓகேவா? ஃப்ரீ புக்ஸ் நீங்க ஃப்ரீ புக்ஸ்ன்னு கூட போடலாம். பாருங்க எவ்வளோத்தம் இருக்கு அப்படின்னு. ஆ வந்துச்சு பாருங்க. இதுதான் வந்து நம்மளது இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் சென்சார் பண்ணணும். பிகாஸ் இங்க கொஞ்சம் அடல்ட் இது இருக்கு. பட் இங்க பாருங்க புக்ஸ் அப்படின்னு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? போய் புக்ஸ்ல போயிட்டு யூ கேன் சர்ச் எவ்ரிதிங். உங்களுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணலாம். எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க. ஹிஸ்ட்ரி வேணுமா? ஹிஸ்ட்ரி இருக்கு. லைக் இந்த டேரக்டர் காமெடி மாதிரி தான். எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஃபிசிக்ஸ்ல இருந்து நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கு. போயட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், மேகசின்ஸ், லிட்ரேச்சர், லா, லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையா? உங்களுக்கு பேப்பரும் இருக்கு, சயின்ஸ் இருக்கு. சி செல்ஃப் ஹெல்ப், சோஷியாலஜி, பாலிடிக்ஸ். உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கூட நீங்க வந்து இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோத்தும் இருக்கு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ புக்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க கிளாஸ் தேர்ட் மேக்ஸ் 12ன்னு எவ்வளோ அவைலபிளா இருக்கு. நீங்க டார்க் வெப்ல இவ்வளோ யூஸ்ஃபுல்லான பேப்பர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத நோட்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். அவ்வளோ தான் அவைலபிளா இருக்கு கைஸ். என்ன பட் யூ வாண்ட் டு சர்ச் பாருங்க. உங்களுக்கு பவர் ஆஃப் 48 லாஸோட ஃப்ரீ டவுன்லோடு இருக்குது. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோத்தும் தான் நல்ல விஷயமும் இருக்குது. நீங்கள் பேசிக்கலி எந்த கெட்ட விஷயத்துக்கும் போகாமல் நீங்கள் யூஸ் பண்ண அது நல்ல ஒரு விஷயம்தான். ஒரு சர்ச் என்ஜின் லைக் கூகுள், இன்னைக்கு காமிக் புக்ஸ் நீங்கள் நினச்சி கூட பார்க்க. ஸ்டார்டிங்கில் சூப்பர்மேனோட ஃபஸ்ட்டு எடிஷன்லேருந்து அங்கே பாருங்க காமிக் புக் லைப்ரரி அப்படின்னு. இங்கே பாருங்க இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் 1990s இங்கே என்ன வேணுமோ அவ்வளோத்தும் யூ கேன் டவுன்லோட். லைக்ஸ் வி கேன் சர்ச் ஸ்பைடர்மேன். வெயிட் என்ன வருதுன்னு இங்கே பாருங்க. லைக் ஸ்பைடர்மேனோட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல இருந்து கடைசி எடிஷன் வரைக்கும் எல்லாமே அவைபிளாக இருக்குது. பட் 1990 வரைக்கும் தான் அவைபிளாக இருக்குது. ஓகே சம்வாட் எல்லாமே உங்களுக்கு அவைபிளாக இருக்குல்ல. இங்கே பாருங்க நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்காத இல்லை வந்து நீங்கள் சின்ன வயசில் விட்ட நிறையா இந்த என்னது நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாமே அவைபிளாக இருக்கு. கடைசியா உள்ள என்ன இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹேக் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.